தேவகவுடா ஐயா அவர்கள், ஐகே குஜ்ரால் அவர்கள், அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயா அவர்கள் 8 பிரதம மந்திரி கிட்ட நேரடியாக வேலை பார்த்த ஒரு அனுபவம். கற்ற கல்வி எல்லாம் இந்த மண்ணிலிருந்து ஆரம்பித்து சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சி, அதன் பிறகு சென்னையில், அதன் பிறகு இன்னைக்கு நாம நம்முடைய கோகுல் அவர்கள் இளைய மனிதராக எங்கள் டாக்டர் வந்திருக்கிறாங்க ஐஎஸ்ஆர்ஓவில் இருந்து. அன்னைக்கு முதலாக 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 41 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சோதனை ஓட்டத்தில் ஃபஸ்ட்டு சேட்டலைட்டை நாம் லான்ச் பண்ணும்பொழுது இட் வாஸ் அ ஃபெயிலியர். அன்னைக்கு கலாம் ஐயா தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு, இது ஃபெயில் ஆயிடுச்சு, நாம் போய் ப்ரெஸ் முன்னாடி நம்மளை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அன்னைக்கு அவருக்கு தலைவராக இருந்த விக்ரம் சாராபாய் அவர்கள் முன்னாடி வந்து பொறுப்பையெல்லாம் தாய் ஏற்றுக்கிறார். இந்த ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம், இந்த டீம் கடுமையாக உழைப்பார்கள், நீங்கள் வேகமாக வெற்றியை பார்ப்பீங்கன்னு. ஒரு ஆண்டு கழித்து 40 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னையிலிருந்து 40 ஆண்டுகள் முன்பு 2026 இருக்கும், 40 இயர்ஸ் பிஃபோர், அடுத்த சோதனையோட்டம் வெற்றியாக வந்த பொழுது அன்னைக்கு கலாம் ஐயா முன்னாடி போய் இருக்கல, பின்னாடி வந்து தன்னுடைய டீம்மேட்டை முன்னாடி புஷ் பண்ணாங்க. ISRO has got a great culture. It is built by some of the finest stalwarts of this country who have sacrificed their life for the growth of our missile systems, for the growth of our civilian usage. இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது சில நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் நிறுவனம், ஸ்கை ரூட்ஸ் என்கின்ற ஒரு தனியார் நிறுவனம், ஃபார்மர் ISRO விஞ்ஞானிகள் இன்னைக்கு பிரைவேட்டாக நம்மால் ஒரு ஸ்பேஸ் ஃப்ளைட் லான்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு 40 ஆண்டுகளில் நம்முடைய ஸ்பேஸினுடைய அந்த பயணம் இருக்கு. அதற்கெல்லாம் விதை போட்ட முன்னோடிகளில் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிக மிக முக்கியமானவர். அந்த பயணத்தில் நீங்கள்லாம் வர்றீங்க. The whole idea of this Ignite India 2026, the whole program is to inspire young minds so that you will help our country to become a technologically advanced nation. கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய ஒரு பிரதமர்கிட்டையும் அனுபவத்தை பல இடத்துல பேசியிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மா அவர்கள், when she was the prime minister of our country, that point of time கலாம் ஐயா was the director of Defence Research Development Organization, DRDL, Defence Research Development Laboratory in Hyderabad. 1983 மேடம் இந்திரா காந்தி அவங்க DRDL ரிவ்யூக்கு வர்றாங்க. அப்போ அவங்க கலாம் அவங்ககிட்ட கேட்டது ஒன்று மட்டும்தான். கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒரு ப்ரெசன்டேஷன் நடந்துட்டு இருக்கு. மேடம் இந்திரா காந்தி ரெக்வெஸ்டட் டாக்டர் கலாம் ஐயா, வென் வில் வி ஹேவ் அ மிசைல் தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீச்சிங் திஸ் பாயிண்ட்னு ஒரு வேர்ல்டு மேப்பை தொட்டு காட்டுறாங்க. அப்போ இந்தியாவுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் 5000 கிலோமீட்டர். ஸோ மேடம் இந்திரா காந்தி கேவ் த விஷன் அண்ட் இம்ப்ரிண்ட் டு டாக்டர் APJ ஐயா அவர்கள். We need a missile system that is capable of traveling 5000 kilometer in the year 1983. அதை கலாம் ஐயா அவர்கள் பல இடத்துல சொல்றாங்க. Because Madam Indira Gandhi had that kind of a vision that India should have a self-sustaining mechanism to develop our own missile. Rajiv Gandhi அவர், the next Prime Minister 1985, Rajiv Gandhi அவர்கள், whenever he met Kalamji, the only thing he asked him is, what will be the cost of a minimum nuclear deterrent? பக்கத்தில் சைனாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், ஃபியூச்சரில் இஃப் தே ஹேவ் மிசைல் டு ஹேவ் அ மினிமம் நியூக்ளியர் டிட்டரண்ட், வாட் இட் வி டூ. இன்னைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய நியூக்ளியர் டிட்டரண்ட் என்ன மெக்கானிசம் இருக்கு, SOP இருக்கோ, எவ்ரி திங் இஸ் ரிட்டன் பை டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். In 1985 he gave an initial blueprint to then Prime Minister Rajiv Gandhi ji. He said we need roughly 100 missiles and warheads. He said in 7 years we can achieve a minimum nuclear deterrent, and he said we might need about 7000 crore. In 1985 Dr. APJ Abdul Kalam Ayya told Rajiv Gandhi avargal as a prime minister, we need 7000 crore as a country to create this minimum nuclear deterrent. 1989 to 1991, very tough time in Indian politics, government falling, new government coming. Ayya VP Singh avargal, Chandrasekhar avargal were leading the governments then. Even then Dr. Kalam Ayya was part of the core group advising the prime ministers. Even when political instability was there, it is leaders like them advising prime ministers to look at the future and not to sacrifice our missile program. 1990s Kalam Ayya became the secretary DRDO. He also became the chief scientific advisor to the defense minister. So அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கலாம் ஐயா moved from a technology guy to a strategic actor. இன்னைக்கு நம்ம நிறைய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பாட்டை பேசுகிறோம்.
But this is a person who has transcended the whole spectrum. Starting as a technology person, he became a strategic actor, advising the prime minister of this country how to take the country's technological advancements forward. When P.V. Narasimha Rao ji was the prime minister of this country, he called APJ Abdul Kalam Ayya along with 2 other scientists. He said, can we build a T3 readiness? T3 readiness is the moment a prime minister tells the DRDO or the scientist, in 3 days we have to do a nuclear test, can we do that? T3 readiness. India at that point of time never had a T3 readiness. It is a Prime Minister Narasimha Rao avargal who spoke to Kalam Ayya and said India has to get ready to T3. நீங்க பாருங்க, எங்க இருந்து இந்திரா காந்தி அம்மா, அதன் பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள், அதன் பிறகு விபி சிங், சந்திரசேகர் அவர்கள், நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டே வாங்க. நரசிம்ம ராவ் ஐயா வரும் பொழுது it is Kalamji in his multiple position, advisor, secretary. He has moved from a basic plan to a T3 readiness. But unfortunately, P.V. Narasimha Rao ji lost that election in 1996. So he was about to test it. He told Kalam, we are not going to do it. Then again we went into a very confusing political time. So multiple chief ministers, including I.K. Gujral ji, including Devagowda ji, we had multiple prime ministers in that time. Atal Bihari Vajpayee ji had only 13 days as India's prime minister. So in the kolappamana soolalaiyilum Kalam Ayya avargal was very clear, we are moving towards T3. Prime ministers can come, prime ministers can go. It is APJ Abdul Kalam ji who had this vision continuously across multiple prime ministers, multiple governments, multiple political ideology, multiple party. இவங்க எல்லாம் வேற வேற ஐடியாலஜிங்க, வேற பொலிட்டீஷியன்ஸ், வேற மாதிரி லீடர்ஸ், வேற மாதிரி பார்ட்டி. கண்டினியூஸ்லி அதை மூவ் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தார். When finally we had the chance, when Vajpayee Ayya came for the second term as the prime minister, he told his private secretary Shakti Sinha, he said please get Kalam கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. That point of time they took about 6 hours to trace Kalam Ayya because he was somewhere roaming in northeast India. Finally Kalam Ayya பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க. When he came and met Atal Bihari Vajpayee ji, Vajpayee அவங்க ஒண்ணு தான் சொல்றாங்க, பட்டாக்கா சோர்னா ஹே அப்படிங்கிறார். தீபாவளி பட்டாசை வெடிக்கணும், தயார் பண்ணுங்க அப்படிங்கிறார். பட்டாக்கா சோர்னா ஹே அப்படின்னு கலாம் ஐயா. அதனால இது சாதாரணமா நம்ம கலாம் ஐயாவை நினைக்க கூடாதுங்க. the whole spectrum of strategic defense travel பண்ணி அமெரிக்கன் பிரஷர் எத்தனையோ நாட்கள் இருந்த பொழுதும் கூட அதை நாம வாஜ்பாய் அவனுடைய இரண்டாவது டைம்ல உங்களுக்கு தெரியும் 6th April 1998 Pakistan is tested surface to surface missile Gauri. So we had lot of pressure because Gauri missile was able to travel 1500 km with a 700 kg warhead. So Delhi, Mumbai, Kolkata, Chennai எங்கேயா இருந்தாலும் கூட ஒரு கௌரி மிசைல் பாகிஸ்தான் போக முடியும். It was very very important, that test cannot fail. அந்த போக்ரான்ல நம்முடைய டெஸ்ட் what Kalam Ayya did 1998 in the month of May 2 tests we did, அது ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. it has to only succeed. அது ஃபெயிலே ஆகக்கூடாது, சக்சஸ் மட்டும்தான் நம்ம நாடு எதிர்பார்த்தது. and APJ Abdul Kalam Ayya delivered it that day. May 11, May 13, 2 wonderful tests we did. The politics of our country changed forever. The strategic deterrence of our countries changed forever. The politics of Southeast Asia changed forever. The politics of India, China, Pakistan changed forever. அதனால இந்த மனிதர் he always had a vision coming from the small island. இந்த சின்ன ஐலண்ட்ல he says World War II 1945 பேப்பர்லாம் போய் வீட்டில் போடும் பொழுது கலாம் ஐயா அந்த காலையில் பேப்பர் ஆர்வமாக பார்ப்பார். என்ன ஆர்வமாக பார்ப்பாருனாங்க, வேர்ல்டு வார் 2ல 2 விமானங்கள் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. த ஸ்பிட்ஃபயர் பிளேன்ஸ் அண்ட் தி லுஃப்ட்வேஃப் ஃப்ளைட்ஸ். லுஃப்ட்வேஃப் வந்து ஜெர்மன்ஸு, ஸ்பிட்ஃபயர் வந்து பிரிட்டிஷ். எந்த பிளேன் ஜெயிக்குது அப்படிங்கிறத ஒரு நாள் பேப்பர் போடும்போதும் கலாம் ஐயா அந்த தலைப்புச் செய்தியில் பார்ப்பார். அப்படி ஆரம்பித்த ஒரு கியூரியாசிட்டி படிப்படியாக இங்கிருந்து படித்து ஒரு இடமாக சென்று ஒரு தேசப்பற்றை எப்பொழுதுமே விடாமல் கடைசி வரை இந்த நாட்டிற்கு ஒரு சிறந்த குடிமகனாக நாம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி, அது மட்டும் இல்லை பல இடத்துல கலாம் ஐயா பேசும்பொழுது உங்களை போல நான் மாணவனாக உட்கார்ந்துருக்கு. நேஷனல் போலீஸ் அகாடமி நம்ம ஐயா இங்கே இருக்கிறாங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனஸ்ட் IPS ஆஃபீஸர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஹைதராபாத்தில் கலாம் ஐயா பேச வருவாங்க, ஆல் ஆஃப் அஸ் வில் பி ஸ்டூடெண்ட்ஸ். லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி டேராடூனில் பேசுவாங்க, அங்கேயும் மாணவனாக அமர்ந்திருக்கின்றேன்.
ஆனால் அவருடைய உயிர் பிரியும் பொழுது ஐஏஎம் ஷில்லாங்கில் மாணவர்களுக்கு ஒரு லெக்சர் கொடுக்கும் பொழுது தான் கலாம் ஐயாவுடைய உயிர் பிரிந்து இறைவனடி சேர்ந்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஆண்டவன், கலாம் ஐயா, மாணவர்கள் 3 பேரும் ஒரே லைனில் இருந்திருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஆல் ஆஃப் தம் வேர் இன் த சேம் லைன் அட் த ஏஜ் ஆஃப் 84 in IIM Shillong while giving a lecture. Kalam Ayya, we lost Kalam Ayya. But the beauty, every moment of this, நாம் இங்கே வரும்பொழுதெல்லாம் it is an opportunity for us to tell ourselves we have to follow Kalam Ayya's path. A person who didn't get married, a person who gave up non-vegetarian, ஹாஸ்டலில் போய் மெஸ் பில் கட்டணும், சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் நான் வெஜிடேரியன் சாப்பாடு 18 ரூபா, வெஜிடேரியன் சாப்பாடு 14 ரூபா, அக்காவோட நகையை வாங்கி படிக்கும் பொழுது எதற்கு குடும்பத்திற்கு தேவையில்லாமல் அந்த 4 ரூபா செலவு வைக்கணும் அப்படிங்கிறக்காக ஓவர் நைட் ஃப்ரம் நான் வெஜிடேரியன் he became a vegetarian. பாருங்கள் எந்த மாதிரி மனிதர், எவ்வளவு விஷயத்தை அவர்கிட்ட இருந்து நம்ம எடுக்க முடியும். இதே ராமேஸ்வரத்தில் சைக்ளோன் 1964 ஒரு மிக மோசமான சைக்ளோன் வந்து ராமேஸ்வரத்தையே கிட்டத்தட்ட தரைமட்டமாக்கும் பொழுது அவருக்கு ஊருக்கு வரணும்னு ஆசை, கையில் பணம் இல்லை, எம்ஐடியில் படிச்சுட்டு இருக்காரு. தன்னுடைய ப்ரொஃபஸர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு குடித்த டெக்ஸ்ட் புக்கை கொண்டு போய் அடமான வைக்கிறார். ஒரு கடையில் 400 ரூபாய்க்கு அடமான வைக்கிறார். எதற்குன்னு கேட்கும் பொழுது ஊருக்கு போகிறதுக்கு பணம் இல்லை, சொந்த ஊர் ராமேஸ்வரத்தில் சைக்ளோன் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு, என் டெக்ஸ்ட் புக்கை வச்சுக்கிட்டு 400 ரூபா கொடுங்க. இந்த கதையை கேட்ட மின்ட் ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு பான் புரோக்கர் கலாம் ஐயாவுக்கு 60 ரூபா பணம் கொடுத்து நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க, தயவு செஞ்சு இந்த டெக்ஸ்ட் புக்கை நான் பத்திரமா வச்சுக்கிறேன், யார்ட்டையும் திருப்பி கொடுக்க மாட்டேன், நீங்கள் வாங்கின பணத்தை என்னைக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு இந்த டெக்ஸ்ட் புக்கை நான் திருப்பி கொடுக்குறேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சம்பவங்கள் உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும். ஸ்மால் திங்ஸ். அவர் வாழ்ந்த ஒன்று உங்களுக்கு இன்டெகிரிட்டி, நேர்மை, ஹானஸ்டி, எத்திக்ஸ், இதெல்லாம் அவர் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும். இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த பொழுது நமக்கு தெரியும், பீப்புள்ஸ் பிரசிடென்ட், when he was the 11th president of our country, எப்படி வாழ்ந்தார், ஃபேமிலி எப்படி வச்சுருந்தாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ராஷ்டிரபதி பவனில் தங்குனா அதுக்கு பில் யார் கொடுத்தாங்க, ஒரு சூட்கேஸோட உள்ளே போனார், ஒரு சூட்கேஸோட தான் வெளியே வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி நமக்கு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் ராஷ்டிரபதி பவனில் இஃப்தார் விருந்து ஃபார் ஆர் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தார் விருந்து நடக்கும் பொழுது அதன் முதலாக கலாம் ஐயா சொன்னாங்க, இந்த ட்ரெடிஷன் வேண்டாம், ஏன்னா 22 லட்சம் ரூபாய் இதற்கு செலவாகுது, அதனால் அந்த 22 லட்சத்தோடு அவருடைய பர்சனல் பணம் 1 லட்சம், அதை போட்டு 23 லட்சத்தை அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜஸ்க்கு உணவாக வாங்கி இஃப்தார் விருந்து ஆர்ஃபனேஜஸ் கொடுத்துட்டார். இஃப்தார் அன்னைக்கு ஆர்ஃபனேஜ் கொடுத்த ஒரு பெருமையும் டாக்டர் கலாம் ஐயாவுக்கு சேர். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது, யூஎஸ் பிரசிடென்ட் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இந்தியா வர்றாங்க, ராஷ்டிரபதி பவன் வரணும், சீக்ரெட் சர்வீஸ் வர்றாங்க, கலாம் ஐயாவை பார்க்குறாங்க, இந்த கார்பெட்டை மாற்றணும், இந்த கார்பெட் கொஞ்சம் பழசாக இருக்குது, ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதி வர்றாரு, கார்பெட்டை மாற்றுங்கன்னு. கலாம் ஐயா சொல்கிறாங்க, கார்பெட்டை மாற்ற முடியாது, இந்த கார்பெட்டில் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் நடந்தனால தான் இந்த கார்பெட் தேஞ்சிருக்கு, அதனால் எந்த காரணத்துக்கும் இந்த கார்பெட்டை மாற்ற முடியாதுன்னு அன்றைக்கி சொன்னார் ஜார்ஜ் டபிள்யூ புஷ். அதே கார்பெட் மேலே தான் நடந்து போனாங்க. அது மட்டும் இல்லை, ராஷ்டிரபதி பவனை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், செக்யூரிட்டி செக் பண்ணணும், நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கணும், அதன் பிறகு தான் செக்யூரிட்டி வெட் பண்ணணும்னு சொல்லும் பொழுது கலாம் ஐயா சொன்னது, இந்திய குடியாட்சியினுடைய தலைமைப்பிடமாக இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவனை எந்த காரணத்திற்கும் யாருக்கும் சரண்டர் பண்ண மாட்டேன், நீங்கள் எங்கே செக் பண்ணுமோ செக் பண்ணிட்டு போங்க. இதையெல்லாம் இன்று இருக்கக்கூடிய தலைமுறைகிட்ட நிறைய நம்ம பேசணும். இது பல புத்தகத்தெல்லாம் படித்த இடத்துல இருந்த சின்ன சின்ன நோட்ஸ், ஒரு புத்தகத்தில் ஒன்று. கலாம் ஐயாவுடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர் நிறைய எழுதியிருக்காரு, இக்னைட்டட் மைண்ட்ஸில் நிறைய எழுதியிருக்காரு. கலாம் ஐயாவுடைய ஒரு புத்தகமும் பொக்கிஷன் தான். நீரஜா சௌத்ரி அவர்கள் ஹவ் பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட், அந்த புத்தகத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ஸ்ட்ராட்டஜிக் டிஃபரன்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. கலாம் ஐயாவை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால் இந்த கலாம் ஐயாவுடைய நிகழ்வு குடும்பத்தினர் இவ்வளவு சிறப்பாக அதை ஒரு ஆண்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றீங்க, அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுறீங்க. மேடையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களும் கூட இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை இன்ஸ்பயர் பண்ணி, கலாமன் ஐயா சொல்லியிருக்கக்கூடிய செல்ஃப் டிட்டரன்ஸ் நமக்கு வேணும், டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்மெண்ட் நமக்கு வேணும், ஐஎஸ்ஆர்ஓவில் நிறையா பேர் நீங்கள் போய் சேரணும், டிஆர்டிஓக்கு வரணும், ஒரு குட் எத்திக்கல் பொலிட்டிக்கல் லீடர்ஸாக நீங்கள் வரணும், நல்ல குடிமகனாக வரணும். அது எல்லாருக்கும் நாம் கலாம் ஐயாவை எப்பொழுதும் நம்முடைய ஒரு ஆதர்ஷ புருஷனாக நாம் அதை எடுத்துக்குவோம். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பயணத்தில் நடப்போம். லெட் அஸ் வாக் இன் த ஃபுட் ஸ்டெப்ஸ் கலாம் ஐயா லெஃப்ட் ஃபார் அஸ். இன்றைக்கி மட்டும் நம்ம கொண்டாடணும்னு இருக்கக்கூடாது,
எவ்ரிடே பாருங்கள். கலாம் ஐயாவுடைய குடும்பத்தினர், மூத்த குடும்பத்தினர் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். he gave me கலாம் ஐயாவுடைய ஃபேமிலி சார்பாக ஒரு மயில், ஒரு சேவல், ஒரு முருகபெருமானுடைய வேல். இதுதான் கலாம் ஐயாவுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. எப்பவுமே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்படி தான் இருந்திருக்கு. ராஷ்டிரபதி பவனில் இருக்கும் பொழுது கூட வீணை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். இட் கேவ் him லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஒரு ட்ரூ செக்குலர் இந்தியாவில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறக்கும் கலாம் ஐயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும் மறுபடியும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் எல்லாம் கலாம் ஐயாட்ட நேரடியாக பணி செய்தவங்க, 40 ஆண்டு காலம் இருந்தவங்க. ஐயா டாக்டர் DR கார்த்திகேயன் ஐயா அவர்கள் 40 years he was a friend of கலாம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் ஐயா 40 ஆண்டுகளுக்கு மேலே கலாம் ஐயாவோடு எல்லோரும் இருந்தவர்கள். அவங்களுடைய பேச்சையும் ஆர்வமாக கேட்பதற்காக நான் இருக்கின்றேன். பெரும் வாய்ப்பு கொடுத்த கலாம் ஐயாவுடைய குடும்பத்தினருக்கு, குறிப்பாக அண்ணன் டாக்டர் ஷேக் சலீம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்னுடைய சிறு உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு வளர்க, பாரதத்தினுடைய புகழ் ஓங்குக. ஜெய்ஹிந்த்.